அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பத்திரிக்கையாளர் அப்படின்ற பேர்ல எவ்வளோ கேவலமான செயல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்கலாம் நேர்மையான பத்திரிக்கையாளர்கள். நாங்கலாம் நேர்மையா நடக்கக்கூடியவங்க. எங்கள்ட்டலாம் ஒண்ணுமே இருப்பா. நாங்க யாருக்காகவும் பேச மாட்டோம்ப்பா. நாங்கலாம் பொதுவா பேசுறவங்கப்பா. நாங்க பொதுவானவங்க அப்படின்னு பேசிட்டு மாறு தட்டிக்கிட்டு இருந்த பத்திரிக்கையாளர்கள்லாம் இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல. போராடிட்டு இருக்காங்களாம். அது எப்படிப்பா குற்றம் பண்ணிருவீங்க? உங்க மேல குற்றம் நிரூபிக்கப்பட்டுருச்சு. உங்கள கைதும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமும் உங்க பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்படுது அப்படின்னு சொல்லி போராடுறீங்க அப்படின்னா, உண்மையிலேயே நீங்கலாம் எந்த அளவுக்கு பணம் விளையாண்டுருக்கா? இல்ல பாசம் விளையாண்டுட்டு இருக்கா? இல்ல உங்களோட நட்பு விளையாடுதா? அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. பத்திரிக்கையாளர்களின் இன்றைய நிலை அப்படிங்கிறது, அன்றைய பத்திரிக்கையாளர்கள் இன்னும் எனக்கு பத்திரிக்கையாளர்கள்ல நினைவு அப்படின்னா, பீர் முகமது அப்படின்ற ஒருவர்லாம் பத்திரிக்கையாளரா இருப்பாரு. ரொம்ப நேர்மையானவரு. அவரோட பேச்செல்லாம் கேட்கறதுக்கு நான்லாம் ரொம்ப விருப்பப்படுவேன். ரொம்ப ஆழமான, அழுத்தமான ஒரு பதிவுகளை எந்த விதமான கோபதாபங்களும் இல்லாமல் பதிவு செய்யக்கூடிய ஒருத்தரு. ரொம்ப அழகாலாம் இருக்க மாட்டாரு. ஒரு அம்சமான முகபாவத்தோட, அழகான குரல் வளத்தோட, அழகிய தமிழில் அழகான உச்சரிப்போட ஒரு செய்திகள குடுக்கக்கூடியவர். ரொம்ப நேர்மையானவர். யாருக்காகவும் பரிந்து பேசப்படாத பீர் முகமது அப்படின்ற அந்த பத்திரிக்கையாளர்கள்லாம் எங்க இருக்காங்க அப்படின்றதே இப்ப தெரியாத அளவுக்கு போயிருச்சு. அப்படியே வரிசைப்படுத்திட்டே போலாம். இன்னும் நெறையா பேர் இருக்காங்க. அந்த வரிசையில இன்னைக்கு இருக்கிற உருண்ட சேனலும் சரி, சூரிய சேனலும் சரி, இந்த மாரி சேனல்ல இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் என்ற பெயர்ல இருக்க நீங்க பண்ற அட்டூழியம், ஒட்டுமொத்த பத்திரிக்கையாளர்களையுமே தலைகுனிய செய்யுது. தலைகுனியும் இழிவுச் செயலுக்குள்ள நீங்க கொண்டு போய் விடுறீங்க. ஒரு கட்சி, ஒரு ஆட்சி இன்னைக்கு இமாலய வெற்றி பெற்று மக்களின் பெரு ஆதரவோட 1,67,00,000 வாக்குகள் பெற்று இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் சிஎம் ஜோசப் விஜய் அவர்களின் ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு நீங்கள்லாம் இடைத்தரகரா மாமா வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்ற ஒரு மட்டமான செயலை செஞ்சுட்டு இன்னைக்கு வந்துக்கிட்டு பத்திரிக்கையாளரை கைது பண்ணுறீங்கப்பா. பத்திரிக்கையாளர்ப்பா நாங்கள்லாம். எங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குப்பா. என்ன சுதந்திரம் இருக்குது? டவுசர் சட்டையெல்லாம் அவுத்து போட்டு வேணா திரியுங்களே, நல்ல சுதந்திரம் இருக்கும். நேர்மையான பத்திரிக்கையாளர்கள் கேட்கணும். ஊடகத்துறைன்றத கேவலப்படுத்தி கொச்சப்படுத்திக்கிட்டு நீங்கள்லாம் வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு ரோட்டில் நின்றுக்கிட்டு நாங்கள்லாம் நேர்மையானவர்கள்னு சொன்னீங்கன்னாக்க மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு தெளிவாக தெரியுது நீ என்ன பேசுகிற, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, உனக்கான பேச்சுரிமை யார் வாங்கி கொடுத்தது, நீ இப்படி பேசுறா, உன்னை எவன் கேட்பான் பார்ப்போம், நாங்கள் இருக்கோம் உன் பின்னால்னு சொல்லிட்டு உன்னை தூண்டி விடுறது யாரு? உன் தூண்டலுக்கு பின்னால் நீ தூங்கி கொண்டிருந்தவங்களை தட்டி எழுப்பி இது தப்பான அரசுப்பா. இவங்க பூரா பயங்கரமா ஏமாத்துறாங்க மக்களை. இங்க பாரு அங்க போய் ரீல்ஸ் போடுறாங்க, இங்க போய் ரீல்ஸ் போடுறாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க. இது தாவேக அரசே இல்லப்பா, இது கவர்ச்சி அரசு. இப்படியெல்லாம் உங்களுக்கு இதுதான் பத்திரிகை சுதந்திரமா? ஒரு நல்ல ஆட்சி நடக்குது, மக்களுக்கான ஆட்சி நடக்குது, மக்களோடு மக்களா வாழ்ந்துகிட்டு இருக்க வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவின் ஆட்சியை குறை சொல்ற அப்படின்னா நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய பயலா இருப்ப, எவ்வளவு பெரிய மட்ட ரகமா இருப்ப, எவ்வளவு வார்த்தைகளை உன்னை கெட்டு போன கேவலமான வார்த்தைகளை போட்டு உன்னை திட்டுனா கூட மனசாராது அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு சில பத்திரிக்கையாளர்கள் நடந்துக்கிறீங்க. எல்லாரையுமே நம்ம சொல்ல முடியாது. இவர்களின் இந்த இழிவுச் செயல் அப்படிங்கிறது என்னை போன்றவர்களின் மனதையும் வேதனைக்கு உள்ளாக்குது. எவ்வளோ பெரிய அசிங்கமான செயலுங்க. இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு நீங்கெல்லாம் வீதியில் இறங்கி போராடுறீங்களே, மக்கள் உங்கள் முகங்களை பார்த்து விட்டார்கள். என்னையா இவன்லாம் அவங்க தானா? டேய் இவனும் அட இவன் நல்லா பேசுவானப்பா, இந்த ஆளுமா? ஓ இவனும் செம்பு தானா? அட பாவிகளா! இவன் தீய சக்தி பத்திரிக்கை தானா? இவனெல்லாம் நல்லா தான் பேசிட்டு இருந்தான், உண்மையை சொல்றான் நம்பிட்டு இருந்தேனே அப்படின்ட்டு உங்க முகங்கள் பூராம் இன்று பதியப்பட்டு விட்டது. இவங்கெல்லாம் பொய் சொல்றவங்க. இன்னைக்கு ஒரு விஜயன் அப்படின்ற ஒரு பத்திரிக்கையாளருக்காக பத்திரிக்கையாளர் அப்படின்ற போர்வையில இருந்த ஒரு மாமா வேலை பார்த்த இடைத்தரகருக்கு ஒரு ஆட்சியை கவிழ்க்க சதித்திட்டம் போட்ட ஒரு குற்றவாளி அப்படின்னு இன்னைக்கு கைது செஞ்சிருக்க ஒருத்தருக்காக நீங்க எல்லாம் சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு வர்றீங்க அப்படின்னா உங்களை மன்னிக்க மாட்டாங்க. உங்களை மன்னிக்கவும் மாட்டாங்க. உங்க மேல செம காண்டில் இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்கள்லாம் இனிமேல் பத்திரிக்கையாளர்ன்ற பேரில் வேட்டி சட்டையெல்லாம் கட்டிட்டு வந்துடாதீங்க. இதெல்லாம் நல்லது இல்லைப்பா. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இனிமேல் பத்திரிக்கையாளர்னா நம்ம பீர் முகமது மாதிரி ஒரு நல்ல அரசியலோடையும் நல்ல ஒரு பண்பான ஒரு அரசியல் யாருக்கான ஒரு செம்பாவும் இல்லாமல் மக்களோடு மக்களாக பயணித்து மக்களுக்கானவன் மக்களுக்கான செய்தியை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த பத்திரிக்கையாளர்கள்லாம் எங்கேப்பா இருக்கீங்க? ஏன்னா அவங்களுக்கு தான் நேர்மையாக பேசுனா உங்கள் சேனலில் இடம் கிடைக்காதுல்ல. நீங்கள் தான் அனுப்பிச்சி விட்ருவீங்கல்ல. கட்டுக்கதை கட்டணும், இட்டு கட்டி பேசணும். அவன் கூட ஓடி போயிட்டான், இவன் கூட ஓடி போயிட்டான். இந்த நடிகை இத்தனை மணிக்கு அவர் போய் சந்திச்சாராம்ல, 12 மணிக்கு பால்டாயில் லைட் அடித்து பார்த்தானாம்ல, இப்படி நியூஸ் போட்டவங்க தான் நீங்கள். எவனாவது இன்னைக்கு அரசியலை மக்கள் உற்று கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம். அரசியலோட பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். நீ என்ன சொல்ற? நீ எது பொய் சொல்ற?
உனக்கிட்ட எது உண்மை? நீ என்ன உண்மையா இருக்கியா? அப்படின்றத உற்று நோக்க ஆரம்பிச்சுட்டான். இப்படி இருக்க சூழ்நிலையில தான் நேத்து லண்டன்ல இருந்து மாண்புமிகு முன்னாள் எம்எல்ஏவும் குளத்தூர்ல கொட்டுப்பட்டு 5 நிமிஷம் பேசுனதுக்கே அள்ளிய புடிக்க விட்டு ஒரு கட்சிய அலற விட்ட நம்ம வெற்றி தலைவருக்கு அ நான் தான் சும்மா சொப்பனமா இருப்பேன் அப்படின்லாம் பேசிட்டு கூக்குரலிட்டு தலையில இருக்கிறது விக்குன்னு கூட மறந்துட்டு மண்டைய ஆட்டி பேசி இன்னைக்கு மண்டையில கொட்டு வாங்கி போய் லண்டன்ல உட்காந்துருக்கிற முன்னாள் எம்எல்ஏ ஸ்டாலின் அவர்களை பார்த்து நான் கேட்குறேன், ஜூம் மீட்டிங் போட்டு அவங்க கட்சி ஜெயிச்சிருமா? அதாவது மத்திய அரசு போடக்கூடிய திட்டங்களை அப்புறம் நம்ம எதுக்கணும்ப்பா? நமக்குன்னு ஒரு பயங்கரமான கட்டமைப்பு இருக்கு. இது தமிழ்நாடு. தமிழ்நாட்டை நாங்கள் எப்படி தெரியுமில கட்டமைச்சு வச்சிருக்கோம். 60 வருஷமா அப்படி ஆணி அடிச்சா போல வச்சிருக்கோம். உங்களுக்குள்ள ஒரு கட்டமைப்பு இருக்கு. நாங்களாம் பயங்கரமான ஆளுங்க. எங்க அப்பா கொடுத்துட்டு போன கட்டமைப்பு நொட்டுன ஹிந்தி கற்றுக்கக்கூடாது, இவங்க வேற மொழியை கற்றுக்கக்கூடாது, நம்ம சொல்கிறத மட்டும்தான் இவங்க கேட்கணும் அப்படின்னு எங்களை பூரா மூல செலவு பண்ணி வச்சிருந்தையில இப்போ தெளிவாயிட்டோம். வெற்றி தலைவர் விஜய் வந்ததுக்கப்புறம் முதலமைச்சரின் இன்றைய செயல்பாடுகள் பற்றியும், இன்றைக்கி ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனால் எப்படி நேர்மையாக நடந்துக்கிறாங்க, எவ்வளோ தூரம் மதிப்பு கொடுக்குறாங்க, ஒரு கையெழுத்துக்காக காக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உரிமையை கொடுத்து ஒவ்வொருத்தனும் இப்படி தான்டா நீ உனக்குன்னு ஒரு உரிமை இருக்குடா நீ கேள்றா, எவனாவது லஞ்சம்னு கேட்டாக்க எங்கள் அண்ணன் முதலமைச்சர்னு சொல்கிறா, என் மாமா முதலமைச்சர்னு சொல்கிறா, எங்கள் அண்ணனோட ஆட்சி நடக்குதுன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லி தட்டி எங்களையெல்லாம் உசுப்பி விட்டுக்கிட்டு இருக்க முதலமைச்சரங்க, முதலமைச்சர் பேரை சொல்லி எவனாவது வந்து நின்னான்னா அவனை பிடிச்சி உள்ளே போடுன்னு சொன்ன நீலாம் எங்கே? உன்னெல்லாம் முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டு ஸ்டாலின் அவர்களே உங்களை முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டதே நாங்கள் விரும்பலை. நீங்கள் முதலமைச்சராக இருந்த அந்த காலகட்டங்களை நாங்கள் ரசிக்கலை, அதுக்கு நாங்கள் ஆதரவும் கொடுக்கல. அதெல்லாம் விட பெரிய கொடுமையாகும். மகனை கொண்டு வந்து துணை முதலமைச்சராக கொண்டு வந்து போட்டா பாரு, அங்கே நிற்கிறியா நீ? உன்னெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. யோ இருக்கியா, உனக்கெல்லாம் இருக்கியா? இனி வர்ற காலங்களில் பூரா உனக்கு அடின்னு அடித்து ஓட்டல உன்னைய உட்கார விட்டு இந்த நாட்டை விட்டு இந்த தமிழ்நாடை விட்டு நீ சம்பாரிச்சு எங்களை ஏமாற்றி வச்சிருக்க சொத்தை பூரா பிடுங்கிக்கிட்டு நீலாம் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்குற என் பாக்கெட் செலவுக்கு 10,000 தான் இருந்துன்னு சொல்லிட்டு இப்போ எவன்கிட்ட கடை வாங்கிட்டு போயிருக்கிற லண்டனுக்கு உன் பேரனை படிக்க வைக்கிறதுக்கு மாதத்துக்கு 2 கோடி ரூபாய் எப்படி கட்டுற? உன் மகனோட மொத்த சொத்து மதிப்பே 36 கோடி ரூபாய்ன்னு கொடுத்துருக்குற. உன் மருமக எல்லாரோட சொத்தும் இவன் 1 வருஷம் படிக்கிறதுக்கே எவ்வளோ தெரியுமா வேணும்? 24 கோடி ரூபா வேணும். மடப்பயலுக நாங்கள்லாம். ஆனால் நீங்கள்லாம் வந்து கெட்டிக்காரங்க, நாங்களாம் கேனப்பயலுக. இப்போ நீ எதுக்கு தெரியுமா லண்டனில் போய் உட்காந்துருக்கேன்னு எங்கள் மக்கள் பூரா யோசிக்கிறாங்க. இவன் லண்டனில் பெரிய அளவு சொத்து வேற வேற நாட்டில் வச்சிருக்கான் அப்படின்னு லண்டன் பாராளுமன்ற அங்கே இருக்க ஆளுகளை பிடிச்சி அந்த சொத்தை பூரா இவங்க வந்து சுவாகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த பேரில் இவங்க பத்திரம் பதிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி நிலவரங்களை எல்லாம் இவங்க சரி கட்டிட்டு தான் நீ இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே வருவாங்க. இங்கே வரும்போது எங்ககிட்ட எதுவுமே இல்லை, நாங்கள் சுத்தமானவங்க அப்படின்ட்டு வந்து நிற்கிறாங்களா இல்லையான்னு பாரு. மக்கள் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்கடி. நீ போயிருக்கிறதே உன் சொத்தை பாதுகாக்கிறதுக்கும் நீ வச்சிருந்த கருப்பு மணியை பூரா வேறொரு நபர்களின் அந்த நாட்டில் உனக்கு நம்பிக்கையானவங்க பேரில் நீ எழுதி வச்சுட்டு வர்றையில உனக்கு பூரா அவன் மூஞ்சியில் கறியை பூசிட்டு நீ எப்படா கொடுத்தேன்னு கேட்கல. ஏன்னா கருப்பு பணத்தை நீ சேர்த்து வச்சு நீ பார்த்துக்கன்னு சொன்னவன் பூரா இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரிய பெரிய ஆளாக இருக்கான். ஆனால் பார்த்துக்கன்னு சொன்னவன் பூரா கோமணத்தை கட்டிக்கிட்டு ரோட்டில் நின்ட்டான். ஆட்சி முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கிட்டே இருந்து எப்போ பாரு இன்றைக்கி ஒரு 11 பேரை இவனை விட்டு தள்ளுங்க. முன்னாள் எம்எல்ஏ ஸ்டாலினை பற்றிலாம் நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை. திமுகன்ற ஒரு கட்சி அழிஞ்சு போன கட்சி, அழிஞ்சுக்கிட்டு இருக்க கட்சி, இனிமேல் எந்திரிக்காது. சூரியன் என்ற ஒன்று மறைந்து விட்டது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு மக்கள்லாம் வந்துட்டாங்க. இப்போ ரெட்டலைன்றதுக்கு வருவோம். ரெட்டலையை கருக வச்சுட்டாரு. ஆனால் இலை எப்போவுமே பச்சையாக தான் இருக்குது. அதில் இருக்க உண்மையான தொண்டர்கள் இலை கட்சியில் இருக்காங்க அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கி 70% பேர் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறவுகள் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஒரு வேலை பார்த்துருக்காருங்க எடப்பாடியோ. உனக்குலாம் எதுக்கியா கட்சி, நீலாம் எதுக்கியா தலைவனாக இருக்கிற அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. மக்களையும் கேட்குறாங்க. மிச்சம் இருந்த 11 பேரையும் நீக்கி விட்ட உன் கட்சியில் எவன் இருப்பான்? இப்படியே நீக்குங்கடி. நீக்கிக்கிட்டே கடைசியில் உங்களை நீக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும் அப்படின்னு போட்டு ஒத்தையாக நிற்க போகிறீங்க. சரி போய் தொலைங்க. அடுத்து 3 கூட்டணி அமைக்கிறீங்க. திமுக, அதிமுக, பிஜேபியோட சேர்ந்து மிகப்பெரிய கூட்டணி அமைச்சு இடைத்தேர்தலை சந்திக்க வர்ற உங்களை சந்திக்கிறதுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் உறவுகளான நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். ஐ ஆம் வெயிட்டிங். வா பார்க்கலாம். ஒருத்த சீட் எடுத்துட்டேன்னு வை, நீ இன்னும் இந்தியாவில் இருக்க அவ்வளோ கூட்டணியும் கூட்டிகிட்டு வா, தமிழ்நாட்டுக்குள்ள உட்காரு. வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவுக்கு எதிராக நீலாம் ஜெயிச்சிட்ட. ஒரு தொகுதி ஜெயிச்சா கூட நான் உங்களுக்காக பேசுகிறோம்.
உங்கள ஜெயிக்க விடவும் மாட்டோம். இனிமே உங்க வாழ்க்கையில தோல்வி மட்டும்தான். தோல்விய குடுக்குறதுக்கு நாங்கலாம் துணிஞ்சு நிக்கிறோம். அடுத்த 23ஆம் தேதி நம்ம வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவோட செமையான நம்ம ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஜனநாயகன் படம் திரைக்கு வருது. வர ஞாயித்துக்கிழமை நைட்டு 12 மணிக்கு. ஆமாங்க. ம மூவி ஆப் ஓப்பன் பண்றாய்ங்க. சட்டுப்புட்டுன்னு எல்லாரும் புக்கிங்க போட்டுருங்க. அப்புறம் டிக்கெட் கிடைக்கல என்ன பண்றது? ஐய்யய்யோ! போச்சே! அப்படின்லாம் நினைக்காதீங்க. எனக்கெல்லாம் ஆல்ரெடி புக்கிங்கில போன 6 மாசத்துக்கு முன்னாலே புக் பண்ண காசே வெயிட்டிங்கில இருக்கிறதுனால எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருவாங்க. அதனால அந்த தியேட்டர் புக்கிங் அப்படியே எங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. பண்ணாதவங்க சீக்கிரம் பண்ணிக்கங்க. தயவு செஞ்சு 19ஆம் தேதி இரவு சனிக்கிழமை நைட்டு 12 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆகுது. சந்தோஷமான செய்தி சொல்ட்டேன். நல்லா கேட்டுக்கங்க. ஞாயித்துக்கிழமை இரவு போய் உட்காந்துராதீங்கங்க. சனிக்கிழமை இரவு ஆப் ஓப்பன் ஆகுது. தியேட்டர் தமிழ்நாடுக்கு. அடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஃபுல்லா புக் ஆகி முடிஞ்சிரும். சட்டுப்புட்டுன்னு புக் பண்ணிட்டு தலைவர போய் திரையில பாருங்க. அடுத்து சேஷன் சஞ்சய் அவர்கள் நடித்த படத்த அடுத்த மாசத்துக்கு ரிலீஸ் தேதி தள்ளி வச்சிருக்காங்க. இவ்வளோ நாள் கேட்டுட்டு இருந்தாங்கல்ல, அப்பா, மகன், பொண்டாட்டி, புள்ளைலாம் ஒண்ணா இல்லையா? அப்புறம் தனித்தனியா கிடக்குறாங்க. இன்னைக்கு அன்பு உறவான அண்ணனோட பையன் பேட்டி குடுத்துருக்காரு. உங்க மூஞ்சியெல்லாம் எங்கடா கொண்டு போய் வச்சுக்குவீங்க? எங்க அப்பா சொல்லி தான் நான் கேட்டேன். எங்க அம்மா சொல்லி தான் நான் கேட்டேன். எங்க தாத்தா கிட்ட அறிவுரை கேட்டேன். அவர் நடித்த படங்களுக்கும், அவர் நடிக்கக்கூடிய ஷூட்டிங் பார்ட்ஸுக்கும் போய் தான் நான் இந்த தொழில கத்துக்கிட்டேன். அவரோட அனுமதி இல்லாம நான் எதுவுமே செய்யலடா அப்படின்னு சொல்லி உங்களெல்லாம் எத கழட்டியோ அடிச்ச மாரி சப்பு சப்புன்னு அடிச்சிருக்காப்புல சின்ன வயசுலே. இனிமே எவனாவது குடும்பத்த பத்தி பேசு, உங்கள கோமாளி ஆக்கி விட்டுரும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.